ஆண் வந்து மிக பிரம்மாண்ட வெற்றி பெறணும்னா கோடு போட்ட சட்டை கட்டம் போட்ட சட்டை போடவே கூடாது சார். இதுக்கும் வெற்றிக்கும் என்ன சார் சம்பந்தம்? உண்மையான விஷயம். நீங்க ஒரு கட்டத்துக்குள்ள உங்க பார்வை அடைபட்டு போயிடும். டெய்லி அவர் வந்து ஷேவ் பண்ணும் மேடம். டெய்லி எதுக்கு சார் ஷேவ் பண்ணணும்? நீங்க யாருமே ஷேவ் பண்றது மேடம், எல்லாம் தாடி வச்சுட்டு அலையறாங்க. அப்ப எப்படி சார் ஸ்டைல்? அந்த ஸ்டைல் வச்சா பணம் வராது மேடம். இப்ப ஆண்கள் மிகப்பெரிய லெவல்ல கவனிக்கக்கூடிய விஷயம், வெளியில போகும்போது நிச்சயமா யாரும் டி-ஷர்ட் போடக்கூடாது மேடம். அதே போன்று ஜீன்ஸ் பேண்ட்டும் போடக்கூடாது மேடம். ஜீன்ஸ் பேண்ட் போடுறது இல்லாம எல்லாரும் கிழிச்சுக்கிட்டு போடுறாங்க. உண்மையிலே நான் மெட்ரோ ட்ரெயின்ல நேற்று இன்னைக்கு இப்போ வரையில பார்த்து ரொம்ப அசந்து போனேன். ஒவ்வொரு ஆண்களுமே ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமா தன்னுடைய வாகனத்தை கழுவக்கூடாது. நம்ம ஆண்கள் முதல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமா நீங்க வந்து பெரிய குங்குமம் போட்டு சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஜெயிக்க முடியாது. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். முடியும் வரை முயற்சி செய், முடியவில்லையில் பயிற்சி செய். இதுவே உன்னை சாதனையாளராக ஒரு நாள் நிச்சயம் மாற்றும். அதற்கு உரித்தான வழிகளை உங்களுக்கு எடுத்துரைப்பதுதான் நம்ம ஆன்மீக உலாவின் பிரத்யேகம். அனைவரையும் சாதனையாளராகி அழகு பார்ப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் திரு கைலை கே கோவிந்த் அவர்கள். வாங்க நேயர்களே, அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்த நம் ராமானுஜனே தஞ்சம். சூடி கொடுத்த சொல்கடி கோதிநாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியமங்கலம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். அற்புதம் சார். சார், போன நிகழ்ச்சியில நீங்க எங்களுக்காக பெண்கள் வந்து உச்சக்கட்ட பிரம்மாண்டம் அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க சார். நிறைய ஆண்கள் எங்களை பார்த்து ஏங்க எங்களுக்கு மட்டும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோட பாக்குறாங்க. அவங்களுக்காகவே இந்த எபிசோட்ல நீங்க ஆண்கள் வந்து உச்சக்கட்ட பிரம்மாண்ட மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் சார். மேடம், நீங்க கேட்டது சூப்பரான கேள்வி, அற்புதமான விஷயம். ஆண்கள் எப்படி ஜம்முன்னு வெற்றி பெறணும்னு கேட்குறீங்க. ஒவ்வொரு ஆண்களுக்கு பின்னாடி மிக பிரம்மாண்டமான வெற்றி இருக்கு. அதுக்கு யார் காரணம்? முதல்ல அவங்க பெண்கள் தான். ஒவ்வொரு ஆண்களும் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறணும்னா நிச்சயமா அவங்களுடைய மனைவியை ஹாப்பியாக வச்சிருக்கணும். அப்போ மனைவி வந்து என்ன பண்ணணும்? தன்னுடைய கணவனை ஹாப்பியாக வச்சிருக்கணும். ரெண்டு பேருமே கணவன் மனைவி ஹாப்பியாக வச்சிருக்கணும், மனைவி கணவனை ஹாப்பியாக வச்சிருக்கணும். இப்போ கணவர் வந்து நம்ம இன்னைக்கு ஜம்முன்னு வெற்றி பெறணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போகிறோம். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க? காத்தாலங்காட்டி தூங்கி எழுந்தோன்னே சூரியன் வர்றதுக்கு முன்னாடி தான் முதல்ல குளிக்கணும். இப்போ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பணத்தை ஈர்க்கணும், வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறணும், பிரம்மாண்டமான விஷயத்தை அடையணும் அப்படின்னா சூரியன் வருவதற்கு முன்னாடி முதல்ல குளிக்கணும் மேடம். அது வந்து 3 மணிக்கு எழுந்துச்சு குளிப்பனா 4 மணி அந்த விஷயத்துக்குள்ளே வரல. சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆண் எழுந்திரிச்சு குளிக்கும் பொழுது அவங்க வீட்டில் மிக பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். முதல் விஷயம். இப்போ குளிக்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணியை நிறைய வேஸ்ட் பண்ணுறாரு. ஒவ்வொரு ஆண்களும் ஒரு பாத்ரூமுக்குள்ளே போனால் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறது. பல்லு விளக்குறாரு அப்படின்னா முதல் இடத்துல டேப்பை வந்து அப்படியே திறந்து விட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ டேப் வந்து இதில் லாக் பண்ணி இப்படி திறக்கணும், இல்லை வாயில் பழைய மாதிரி கொப்பளிக்கணும். விஷயம் ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணணும்? டெய்லி அவர் வந்து ஷேவ் பண்ணும் மேடம். மிக ஆண்கள் வந்து என்றைக்குமே தூங்கி எழுந்திரிச்ச உடனே பல்லு விளக்குனதுக்கு அப்புறம் ஷேவ் பண்ணும் மேடம். டெய்லி எதுக்கு சார் ஷேவ் பண்ணணும்? நீங்க யாருமே ஷேவ் பண்றது மேடம், எல்லாம் தாடி வச்சுட்டு அலையறாங்க. அப்ப எப்படி அந்த ஸ்டைல் வச்சா பணம் வராது மேடம். பணமும் வராது, வெற்றியும் பெற முடியாது. ஒரு ஆண் வந்து ஜம்முன்னு வெற்றி பெறாரு அப்படின்னா அவர் ஷேவ் பண்றதுல தான் இருக்கு மேடம் மிகப்பெரிய விஷயம். இப்ப ஷேவ் பண்ணிட்டார் மேடம். டெய்லியும் பல்லு விளக்குற மாதிரியே ஷேவ் பண்றாரு மேடம். அடுத்தது என்ன பண்ணுவார்னா, நம்ம இங்கே தானே போறோம், நம்ம லோக்கலில் தானே போகிறோம், பால் வாங்க போகிறோம், ஏதோ ஒரு சைக்கிளில் போகிறோம், வண்டியில் போகிறோம், கார் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் போட்டு இந்த நைட்டு போட்டு டி-ஷர்ட்டோட போகணும். இப்போ ஆண்கள் மிகப்பெரிய லெவலில் கவனிக்கக்கூடிய விஷயம், வெளியில் போகும்போது நிச்சயமாக யாரும் டி-ஷர்ட் போடக்கூடாது மேடம். அதே போன்று ஜீன்ஸ் பேண்ட்டும் போடக்கூடாது மேடம். இப்போ டி-ஷர்ட் ஜீன்ஸ் வந்து மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுது. இப்போ ஐரோப்பா கண்ட்ரியில் போட்டுக்கிறாங்க அப்படின்னா அவங்க குளிருக்காக ஜீன்ஸ் போட்டுக்கிறாங்க. ஆனால் ஐரோப்பா கண்ட்ரியில் யாரும் ஜீன்ஸ் தயாரிக்கலையே. யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நாட்டிலேருந்து தான் போகுது. இப்போ கார் உற்பத்தி பண்ணுறாங்க, எல்லாம் நம்ம நாட்டில் தான் உற்பத்தி பண்ணுறாங்க. அங்கே கார் உற்பத்தி இல்லை. ஏன்னா தண்ணியை வந்து நிறைய விஷயத்தை சேவ் பண்ணாமல் செலவழிக்கிறாங்க. இப்போ ஜீன்ஸ் பேண்ட் வந்து மிகப்பெரிய தவறை ஏற்படுது. ஒவ்வொரு ஆண்களும் ஒன்றும் நம்ம பூர்வீக உடையான வேஷ்டி கட்டிக்கிட்டோம், இல்லை சாதாரணமான பேண்ட்டை போட்டுக்கிறது ரொம்ப அற்புத விஷயம். சார் இல்லை, நைட்டு வேணால் அவங்க பெட்ரூமில் போட்டுக்கலாமே ஒழிய பகலில் போகிறது மிகப்பெரிய தவறான விஷயம். அதாவது பொதுமக்கள் நடக்கக்கூடிய இடத்துல நம்ம கௌரவமாக இருக்கணும், நம்ம மேலே மிக பிரம்மாண்டத்தை ஏற்படணும்னா ஷார்ட்ஸ் போட்டுக்கிறது, டி-ஷர்ட் போட்டுக்கிறது, அதை போடாமல் கூட வெளியே வருது, அது மிகப்பெரிய தவறு. இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிற ஓனர் பார்த்தீங்கன்னா
எப்படி வெளியே வருவார்னு நான் சொல்கிற மாதிரி தான் இருப்பார். அவர் என்றைக்குமே கோடு போட்ட சட்டை போடவே மாட்டார். முதல் விஷயம், ஒரு ஆண் வந்து மிக பிரம்மாண்ட வெற்றி பெறணும்னா கோடு போட்ட சட்டை, கட்டை போட்ட சட்டை போடவே கூடாது. சார் இதுக்கும் வெற்றிக்கும் என்ன சார் சம்பந்தம்? உண்மையான விஷயம். நீங்க ஒரு கட்டத்துக்குள்ள உங்க பார்வை அடைபட்டு போயிடும். அதே ஒரு பிளைன் ஷர்ட் போடல நீங்க உங்கள் தோற்றம் வந்து மிக பிரம்மாண்டமா கம்பீரமா இருக்கும். அப்ப நம்ம சும்மா தானே இருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை தான் சும்மா இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம பேண்ட் ஷர்ட் போட்டாலோ இல்லை பேண்ட் வேட்டி கட்டினாலோ நிச்சயமா அயன் பண்ணி தான் சார் கட்டணும். மேடம், அயன் பண்ணி கட்டும் பொழுது தான் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். ஒரு ஷர்ட்டை அயன் பண்ணாமல் போடுறதுக்கும் அயன் பண்ணி போடுறதுக்கு மிக விஷயத்தை ஏற்படுத்தும். ஆண்கள் வந்து நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா மிக பிரம்மாண்டத்தை கொண்டு வரணும்னா அவங்க ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி போடணும். இந்த ட்ரெஸ் கோடு மிகப்பெரிய, இப்போ போய் நம்ம இந்தியாவில் பார்க்கலாம், நம்ம வாஸ்து பார்த்து சொல்லலாம். இப்போ அமெரிக்காக்காரங்களுக்கு போய் சொல்ல முடியுமா? ஒரு ஜப்பான்காரங்களுக்கு சொல்ல முடியாது, ரஷ்யாக்காரங்க சொல்லலாம். அவங்க ட்ரெஸ் கோடை பாருங்க மேடம். அப்போ அவங்க கோட் ஷூட் போட்டு நீட்டாக டை போட்டு ஜம்முன்னு சாக்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக வருவாங்க. சார் அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, கோட் ஷூட்டில் போகிறாங்க, நாங்கள் அண்ணாச்சி கடைக்கு போகிறோம் சார், அவ்வளோதான். நம்ம எந்த கடைக்கு போனாலும் நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுதே நீட்டாக வரணும். அப்போ நம்ம பார்வையில் இப்போ நம்ம நீட்டாக டெய்லி இப்போ பாருங்கள் மேடம், ஒரு காலத்துலலாம் காத்தலங்காட்டி 6 மணிக்கெலாம் குளிச்சுட்டு ஒரு பொட்டை வச்சுக்கிட்டு வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டிட்டு வந்தவங்களாம் இன்றைக்கி மிக பிரம்மாண்ட கோடீஸ்வரர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டீ கடையில் உட்காந்து டீ தான் குடிப்பாங்க. அன்னைக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேக்னெட் எல்லாருமே காத்தலங்காட்டி சீக்கிரம் குளிச்சுட்டு சூரியன் வரது மாதிரி குளிச்சுட்டு டீ கடையில் போய் உட்கார்ந்தால இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரர் எல்லாருமே. எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ரியல் எஸ்டேட்டில் மிக பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி பணத்தை சம்பாதிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே அதே தான். நான் இப்போ இப்படி தான் வாழணும் இல்லை, இப்படி வாழ்ந்தால் வாழ்க்கை, ஆண்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். மிக விஷயம். இப்போ நம்ம வேலைக்கு போகிற அவசரத்தில் போகிறோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வேலைக்கு போயிட்டு தான் வண்டியை வரையில் எப்பொழுதுமே வீட்டில் பெட்ரோல் டேங்க்கில் பெட்ரோலோ டீசலோ ஃபுல் பண்ணி கொண்டு வந்தால் வீட்டில் நிப்பாட்டணும். இப்போ ஒவ்வொரு ஆண்களும் கடைபிடிக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தான் வாகனம் இப்போ காராக இருக்கட்டும், 2 வீலராக இருக்கட்டும், எதில் போனாலும் திரும்பி ரிட்டர்ன் வரும் பொழுது மிக சிறப்பான விஷயத்தை, அதாவது பெட்ரோலை ஃபுல் பண்ணி தன்னுடைய கொண்டு வந்து வீட்டில் நம்ம வண்டி எப்படி எடுக்க போகிறோமோ அந்த திசையை நோக்கி வைக்கணும். இப்போ ஆண்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா இதுதான் விஷயம். அப்போ காத்தாலங்காட்டியும் நம்ம தூங்கி எழுந்துச்சு போய் பங்க்கில் போய் நின்று பெட்ரோல் போட்டு நம்ம வண்டி எடுக்கலே திருப்பி எடுத்து, இந்த விஷயம் ஒரு ஆண்கள் வெற்றி பெற ஆண்கள் செய்ய மாட்டாங்க. ஒவ்வொரு ஆண்களுமே ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக தன்னுடைய வாகனத்தை கழுவக்கூடாது. இப்போ தன்னுடைய வாகனத்தை கழுவுறேன்னு சொல்லி தண்ணி அடிக்கிறதோ இல்லை காரை கழுவுறேன்னு சொல்லி தண்ணி அடித்து கழுவுற விஷயமோ மிகப்பெரிய தவறை ஏற்படுத்தும். அப்போ நம்ம நிச்சயமாக ஒரு ஆள் வச்சு தான் வேலை செய்யணும். இப்போ நம்ம கார் ஓட்டணும் அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய பணக்காரர் ஆகணும், நான் வந்து ஆண்கள் பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னா நிச்சயமாக என்ன பண்ணணும், ஒரு ஆண் வந்து என்ன பண்ணணும்னா செல்ஃப் டிரைவிங்கே இருக்கக்கூடாது, ஒரு டிரைவர் போட்டு தான் ஓடணும். மிகப்பெரிய பரம்பரை படங்கள், ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் வேலை செய்கிறாங்க, 10,000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவர் கார் எடுத்து ஓட்ட மாட்டார், அவர் கார் எடுத்து கழுவ மாட்டார். அப்போ நம்ம ஜம்முன்னு எப்படி இருக்கணும், நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்னா பெரிய பரம்பரை பணக்காரர் மாதிரி, வெற்றி பெற்ற மனிதர் மாதிரி. அப்போ நம்ம மனசில் என்ன இருக்கும், அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் மனைவியை வந்து நீங்கள் ஹாப்பியாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மனைவி மிக பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவாங்க. அப்போ நம்ம மனைவியை அடுப்படியே திருப்பதின்னு வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சுருந்தோம்னா நிச்சயமாக வாரத்தில் ஒரு முறை ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய மனைவி குழந்தைகளை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். அது வந்து எப்படின்னா அது பணக்கார மனநிலையும் அதே மாதிரி ஆண்கள் வெற்றி பெறக்கூடிய விஷயமும். வாரத்தில் 7 நாளும் வீட்டில் ஒரு பெண் வந்து ஒரு வேலைக்கு 3 வேலை 7 3 20 வேலை சமைச்சே போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுவாங்க. அப்போ வேலைக்கு போகிற பெண்களும் இருக்காங்க, நான் அதுக்குள்ளே சொல்லலை. ஆண்கள் எப்படின்னா தன் குடும்பத்தோடு வெளியில் போய் தன்னுடைய மனைவியை ஹாப்பியாக வச்சுருக்கும் பொழுது அவங்க மிக பிரம்மாண்டத்தை வெற்றி பெறாங்க. உதாரணமாக நீங்கள் சுந்தர் பிச்சை ஐயாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறாரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சம்பாதிக்கிற விஷயம் இல்லை, அவர் அந்த கம்பெனியில், இதே கூகுள் கம்பெனியில் அவர் ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்னன்னா, நான் வேலை செய்யலை, இதே கம்பெனியில் இந்த மேனேஜர் நீ மிக பிரம்மாண்டமான விஷயத்தை ஏற்படுத்தி வெளியே போன்னு சொல்ல. தன்னுடைய மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் நிறைய கம்பெனி மாறிட்டீங்க, இந்த கம்பெனியில் நீங்கள் மாறக்கூடாது, தயவுசெய்து இந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் மாறணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆணுக்கு பின்னாடி வெற்றி யாருன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெண். அப்போ ஒவ்வொரு ஆண்களும் வெற்றி பெறணும்னா நிச்சயமாக அவங்களுடைய பெண் மனைவி தான். அப்போ நிச்சயமாக மனைவியோ அம்மாவோ உங்கள் பெண் தான் மிகப்பெரிய வெற்றியாளர். அப்போ நீங்கள் பெண்களை வந்து ஹாப்பியாக வச்சுருக்கல, ஆண்கள் ஜம்முன்னு இருக்கணும். எப்பயுமே ஆண்கள் தன்னுடைய
பணத்தை வந்து நிச்சயமாக மேல் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது. மேல் பாக்கெட் காலியாக இருக்கணும். பிளைன் ஷர்ட், என்ன கலர் ஷர்ட் பிடிக்குதோ போட்டுக்கலாம். ஒயிட்டோ ரெட்டோ ப்ளூவோ என்ன கலர் வேணாலும் போட்டுங்க. அதே மாதிரி பேண்ட் வந்து காட்டனில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ போட்டுங்க. அப்போ அயர்ன் பண்ணுற விஷயத்தை கற்றுக்கணும். நம்மளே அயர்ன் பண்ணக்கூடாது, வெளியில் கொடுத்து அயர்ன் பண்ணி போகிறது மிக சிறப்பான விஷயம். அதே மாதிரி நம்ம காரை கழுவுறோம் அப்படிங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தை மாற்றும் பொழுது, இப்போ வீட்டில் ஏன் பெட்ரோல் கொண்டு வந்து போட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வண்டியில் ஒரு ஆண் எப்படி வெற்றி பெறாருன்னா, நாளைக்கு செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கே ஒரு ராத்திரி செஞ்சிடறார். பிளானிங். அப்போ அந்த பிளான் இருக்கும்பொழுது மிக பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னா, காலையில் போய் அவர் நேரத்தில் போய் அந்த கியூவில் நின்று போடாமல் நிச்சயமாக முத நாளே போகிறார். அப்போ தன்னுடைய வீட்டில் அவர் வண்டி நிறைய பெட்ரோலை கொண்டு வந்து போட்டு நிறுத்தி வைக்கிறார். அப்போ டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் இருக்குது. அந்த பெட்ரோல் நிறைய இருக்கும். என்றைக்குமே நம்ம மணி ராத்திரி 2 ஆச்சு 1 ஆயிடுச்சு, பெண்கள் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்கள் வண்டியில் டேங்க்கு பெட்ரோல் ஃபுல்லாக, பெட்ரோலோ டீசலோ ஃபுல் பண்ணிக்கிட்டு வண்டி எப்படி எடுக்க போகிறீங்களோ சிரமம் பார்க்காம ரிவர்ஸ் எடுத்து கரெக்டாக விட்டுட்டு காத்தால எடுத்தால் வண்டி எடுத்தால் ஸ்டார்ட் பண்ணி முன்னோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும், வெளியில் போகிற மாதிரி. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். எந்த ஆணாக இருந்தாலும் இந்த ஜீன்ஸ் பேண்ட் போடாமல் இருக்க ரொம்ப விஷயம். இன்னைக்கு காலகட்டத்தில் ஜீன்ஸ் பேண்ட் போடுறது இல்லாமல் எல்லாரும் வேற கிழிச்சுக்கிட்டு போடுறாங்க. உண்மையிலே நான் மெட்ரோ ட்ரெயினில் நேற்று இன்னைக்கு இப்போ வரையில பார்த்து ரொம்ப அசந்து போனேன். சரி, அதாவது நம்ம குழந்தைகளுக்கு நல்ல பழக்கம் நம்ம கரெக்டாக முதல்ல இருந்தால் தான் நம்ம குழந்தைகள் சரியாக இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு என்ன விதைக்கிறோம், நெல்லை விதைச்சி எள்ளுக்கு ஆசைப்படக்கூடாது. நம்ம தாய் தந்தையரை நல்லா பார்த்துக்கிட்டு நம்ம சிறப்பாக இருந்தால் தான் நம்ம குழந்தைகள் இருக்கும். இன்னைய காலகட்டத்தில் ஆண்கள் எல்லாமே வெற்றி பெறணும் அப்படின்னா நிச்சயமாக பெரிய லெவலில் குங்குமம் வச்சுக்க கூடாது மேடம். இப்போ பெண்கள் தான் குங்குமம் வைக்கணும், ஆண்கள் வந்து விபூதி போட்டுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா மேடம்? இல்லைன்னா நாமம் போடலாம். இப்போ நான் போடுற திருநாமம் அது போட்டுக்கலாம். மஞ்சள் வச்சுருக்கேன், நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறதுனால நான் எப்பொழுதும் அது மாதிரி வச்சுருக்கேன். என்னுடைய குரு சொல்லி கொடுத்த விஷயம். இப்போ நம்ம ஆண்கள் முதல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து பெரிய குங்குமம் போட்டு சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஜெயிக்க முடியாது. இப்போ நம்ம சிம்பிளாக பார்க்க கிராண்டாக இருக்கணும் அப்படின்னா டெய்லி ஷேவ் பண்ணிடணும், பிளைன் ட்ரெஸ் போடணும், வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறலாம் மேடம். அற்புதம். சரி, வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்நீச்சல் உள்நீச்சல் எல்லாமே போட்டோம்ப்பா, ஆனா வெற்றி மட்டும் கிடைக்கலையே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காகவே தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. நன்றிமா. என்னங்க, இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் இல்லையா? ஆண்களே உங்களுக்கான ஏக்கம் தணிந்ததா? நீங்க வெற்றி பெறணும்னா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சார் தெளிவான பட்டியல் கொடுத்தாரு இல்லையா? ஃபாலோ பண்ணுங்க. உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றி வாழ்க்கையை நீங்க வாழ எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இதே மாதிரி வேற ஒரு டாபிக்கோட நாங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எங்களுடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.